friends, நான் உங்க சுபைதா zacs kitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகி சேமியாவையும் முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு தான் பார்க்க போறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா கொஞ்சம், அதுக்கப்புறம் வெங்காயம் 1, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு சுவைக்கு ஏற்ப உப்பு அதையும் சேர்த்துட்டு நம்ம இதில் ஒரு 3 முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இது ஒரு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுருங்க. இது நம்மளுக்கு ஸ்லோவில் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ சைடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் நான் ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இந்த ராகி சேமியாவில் நம்ம நல்ல ஒரு சுடு தண்ணியை ஊற்றிட்டு இதை ஒரு 1 மினிட்டுக்கு, அதாவது 1 மினிட்டுக்கு கூட கம்மின்னு தான் சொல்லுவேன், ஜஸ்ட்டு சுடு தண்ணி உள்ளுக்குள்ளே ஊற்றி அப்படி முக்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை சுடு தண்ணியில் ஊற்றி லைட்டாக டிப் பண்ணி உடனேயுமே இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடணும். நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நம்ம இதை நிறுத்திடலாம். இப்போ இதை நிறுத்திட்டு தண்ணி எதுவுமே இல்லாத இந்த ராகி சேமியாவை நம்ம முட்டைலாம் போட்டு கிளறி ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி விட்டு மேலாப்பில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இதை அப்படியே சுட சுட ஒரு தேங்காய் சட்னியோட காலை உணவாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ராகி சேமியா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.